بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் புகாரியுடைய தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். அதில் நேற்று விட்ட இடத்திலிருந்து கல்வியின் சிறப்புங்கிற பாடத்தில் என்ன செய்கிறாரு, அதாவது கல்வி என்பது செயலுக்கும் சொல்லுக்கும் சொல்லை விட முந்தியது அப்படின்னு தலைப்பில் பாடம் போட்டுட்டு அதில் சில வாதங்களை வைக்கிறார். அது தொடர்ச்சியாக சொல்கிறார். நேற்று விட்ட இடத்துலேருந்து வந்தோம்னா ஒமன் சலக்க தரீகன், சலக்க என்று சொன்னால் நடக்கிறது, ஒரு நடந்து போகிறது இருக்குல்ல, நடந்தான்னு அர்த்தம். மசலக்குன்னு மசலக்கு ஹனஃபி, மசலக்கு அஹ்ல ஹதீஸுங்கிறாங்கல்ல, அவங்க நடந்து சென்ற இடம் அப்படிங்கிற அர்த்தத்தில் மசலக்குன்னா மதுஹபு கொள்கைன்னு மாறிட்டாங்க. சலக்குக்கு நேரடி அர்த்தம் என்னென்னு கேட்டால் நடக்கிறது. ஒமன் சலக்க, யார் நடப்பாரோ, தரீக்கன் ஒரு பாதையில், தரீக்கன்னா பாதை, மண் சலக்க தரீக்கன் ஒரு பாதையில் யார் நடப்பாரோ, எதுக்கு நடப்பார் என்றால் எத்துலுபு பிஹி இல்மன், அதை கொண்டு கல்வியை தேடியவராக, அந்த பாதையை கொண்டு எதை தேடுறாரு, இந்த பாதையில் போனால் கல்வி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கல்வியை தேடி ஒரு பாதையில் ஒருத்தர் நடந்தாரையானால் சஹலல்லாஹு, அல்லாஹ் எளிதாக்குவான், லேசாக்கி வைப்பான், லஹு அவருக்கு, தரீக்கன் இலல் ஜன்னா, சொர்க்கத்திற்கு செல்கிற ஒரு பாதையை லேசாக்குவான். கல்வி இருக்கிற பாதைக்கு நீ நடந்து போனால் சொர்க்கத்துக்கு போகிற பாதை லேசாகுங்கிறார். இது இவராத்தான் சொல்கிறார், ஹதீஸ்லாம் சொல்லலை. இப்போ இந்த கருத்தில் ஹதீஸ் இருக்குது, அது சொல்கிறாரான்னு பார்ப்போம். ஆனால் இவர் எந்த ஒரு ஹதீஸோ குரானோ யாருடைய கருத்துன்னு இல்லாமல் இவராக சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, ஓமன் சலக்க தரீகன், யார் ஒரு பாதையில் நடந்து செல்கிறாரோ, எத்துலுபு பிஹி இல்மன், அதை கொண்டு கல்வியை தேடியவராக, எத்துலுபுங்கிற ஹாலு, எத்துலுபு பிஹி இல்மன், அதை கொண்டு கல்வியை தேடிய நிலையில் கல்வியை தேடியவராக யாராவது புறப்படுவாரையானால் சஹலல்லாஹு, அல்லாஹ் லேசாக்குவான், லஹு அவருக்கு லேசாக்கி தருவான், தரீகன் இலல் ஜன்னத்தி, சொர்க்கத்திற்கு ஒரு பாதையை லேசாக்கி தருவான். அப்போ நீங்கள் கல்வி கற்பதற்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற பாதை லேசாயிரும். கல்வியின் மூலம் சொர்க்கத்தை அடையலாங்கிறார். கல்வி கற்க நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில் அந்த பாதை பழிச்சு. கல்வியிலான்னு தெரியும், கல்வி கற்றோம் என்றால் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது ஹராமு எது ஹலாலு, இதெல்லாம் விளங்கிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் சரியாக செய்வீங்க, சொர்க்கத்துக்கு ஈஸியாக போயிடுவீங்க. அந்த லாஜிக்காக ஒரு அர்த்தம் பொருந்தக்கூடியதாக தான் இருக்கிறது. இதில் பெருசாக நகுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாதாரணமான சலக்க, தரீக்கு, மஃபூலு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. இப்போ காலனா காலல்லாகுன்னு வச்சுக்கணும். நல்லா சொல்கிறான், ஜல்ல திக்ருஹு, ஜல்லனா வலுப்பெற்று விட்டது, திக்ருஹு அவனை பற்றிய பேச்சு, அல்லாவை பற்றிய கூற்று வலிமை அடைந்து விட்டது, அது புகழ். அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால் காலல்லாகுன்னு தான் சொல்லணும். இந்த அல்லாவை லமீராக்கி விட்டு என்ன செய்கிறாரு, கால ஜல்ல திக்ருஹு, யாருடைய திக்ரு வலிமையாக வலுப்பெற்று விட்டதோ அவன் சொல்லுகிறான், அது அல்லாஹ் சொல்கிறான். காலல்லாஹு தாலான்னா எல்லாருக்கும் விளங்கும். இவர் விளங்காத கால ஜல்ல திக்ருஹுன்னு போட்டிருக்காரு. கால சொல்லுகிறான், யார் சொல்லுகிறான், காலவுக்கு ஜல்ல ஃபாயில வராது, ஏன்னா ஜல்லங்கிறது ஒரு ஃபேலு. காலை சொல்லுகிறான்னா அதுக்கு ஃபாயில் அவர் சொல்லவே இல்லை. காலன்னா யார், கால ஜல்ல சொன்னான்டா சொல்ல முடியும். ஜல்லங்கிறதே அது வினை சொல்லு கிடையாது. ஜல்லங்கிறது ஜலலங்கிறது அது ஃபேலு, 3 எழுத்து வினை சொல்லுது. அப்போ காலவுடைய ஃபாயில் இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது. விளங்குறதுனால நம்ம வச்சுக்கிறோம். காலனா காலல்லாஹு, அல்லாஹு சொல்லுகிறான், அல்லான்னு சொன்னதுனால அதை புகழ்கிறோம். ஜல்ல திக்ருஹு, அவனுடைய திக்ரு, அவனை பற்றி பேசுவது மகத்துவமிக்கது. ஜல்ல மகத்துவமாகிவிட்டது, திக்ருஹு அவனை பேசுவதே மகத்துவமானது. அல்லான்னு சொன்னதுனால அவர் அல்லாஹ் புகழ்ந்துக்கிறணும்ல. அல்லான்னா அல்லாஹு ஜல்ல ஷானுஹு, ஜல்ல திக்ருஹு, ஜல்ல ஜலாலுஹு, அல்லாஹு தாலா, இப்போ அல்லாஹு சுபஹானஹு தாலா, இப்படி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவனை வர்ணிக்கிற ஏதாவது ஒன்று சேர்த்து சொல்கிறது ஒரு வழக்கத்தில் இருக்குது. அந்த வழக்கத்தில் இவர் என்ன செய்கிறாருன்னா காலல்லாஹு ஜல்ல திக்ரு, அல்லான்னு போட்டிருக்கணும், போடலை அவர். காலல்லாஹு ஜல்ல திக்ருஹு, அல்லாஹ் சொல்கிறான், ஜல்ல திக்ருஹு அவனை பற்றி பேசுவது மகத்துவமிக்கது, மகத்துவமில்லது ஆக்கிவிட்டது. அல்லாஹ் சொல்கிறான்னு அர்த்தம் சுருக்கமாக போனான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னமா யஹ்ஷல்லாஹ, ஹஷிய என்றால் அஞ்சினான்,
ஹஷிய என்பதனுடைய வருங்காலம் எஹ்ஷையு எஹ்ஷா. இன்னமா தனியாக கடைசி அர்த்தம் செய்வோம். எஹ்ஷான்னா அஞ்சுவான் அல்ல அஞ்சுகிறான். எஹ்ஷா என்பதற்கு நிகழ்கால அர்த்தமும் கொடுக்கலாம், வருங்கால அர்த்தமும் கொடுக்கலாம். எஹ்ஷான்னா அஞ்சுகிறான்னு வச்சுக்கிறோமே, அஞ்சுகிறான். அல்லாஹ்வே அஞ்சுகிறார்கள். மின் இபாதிஹி, மின் இபாதில்லாஹி, ஹீண்டா அல்லாது, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அஞ்சுகிறார்கள். அல் உலமாவு, அறிஞர்கள் அஞ்சுகிறார்கள். எஹ்ஷா என்பதற்கு ஃபாயில் உலமா. எஹ்ஷா என்பதற்கு மஃபூல் அல்ல, முன்பின் மாறி வந்திருக்குது. முதல்ல ஃபாயில், ரெண்டாவது மஃபூல் வரணும். பொதுவான சட்டமாக இருந்தாலும் சில இடங்களில் மாற்றியும் வரலாம். மாற்றி வர்றதும் இலக்கணத்தில் உள்ளது தான். அப்போ இன்னமா யஹ்ஷல் உலமாவு அல்லாஹ, உலமாக்கள் அல்லாஹ் என்ன செய்வாங்க, அஞ்சுவார்கள். அப்போ யஹ்ஷா என்றால் அஞ்சுவார்கள், அல்லாஹ் என்றால் அல்லாஹுவை அஞ்சுவார்கள். மின் இபாதி என்றால் அவனுடைய அடியார்களில் அஞ்சுவார்கள். யார் அஞ்சுவார்கள்? இதுதான் ஃபாயில். அல் உலமாவு, உலமா அஞ்சுவார்கள் இருக்குல்ல. இதில் இப்போ இன்னமாவுக்கு இப்போ தான் அர்த்தம் செய்யணும். இன்னமான்னு ஒரு வார்த்தையில் வந்துச்சுன்னு சொன்னால் எடுப்பில் அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. அந்த சென்டென்ஸ் எங்கே முடியுது அங்கே கொண்டே அர்த்தம் செய்யணும். விளங்குதா? அதாவது இப்போ இன்னமா எக்ஸல்லாமின் அல் உலமாவில் முடியுதா, அந்த உலமாங்கிற இடத்துல தான் என்று சேர்த்துக்கணும். உலமாக்கள் தான் அல்லாஹ் அஞ்சு, இவன் தான் அவன் தான் சொல்கிறோம்ல தமிழில். அவன் செஞ்சான்னு சொன்னால் வேற ஆள் செயலுன்னு அர்த்தம் வராது. அவன் செஞ்சான் அவ்வளோதான், வேற ஆள் செஞ்சும் இருக்கலாம். அவன் தான் செஞ்சான்டா, வேற ஆள் செய்யலைன்னு அர்த்தம். அப்போ வேற ஆள் செய்யலை, வேற ஆள்கிட்ட இது இருக்காது அப்படின்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இன்னமாங்கிற அந்த ஹசரு பண்ணி சொல்வதற்குரிய அந்த இன்னமாங்கிற எழுத்தை பயன்படுத்துவார்கள். இன்னமாவுக்கு தமிழில் நீங்கள் அர்த்தம் செய்வதாக இருந்தால் இன்னமா யஹ்ஷா, பயப்படுறான் தாண்டங்க சொல்ல முடியாது. என்ன செய்யணும், இன்னமா தனியாக நிப்பாட்டி வச்சுக்கிட்டு யஹ்ஷல்லாக, அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். மின் இபாதிஹி, அவனுடைய அடியார்களில் அஞ்சுவார்கள். அல் உலமா, உலமாக்கள் தான் அஞ்சுவார்கள். இந்த உலமாங்கிற இடத்துல தான் என்று நீங்கள் சேர்க்கணும். அதான் இன்னமாவுடைய அர்த்தம். இன்னமாவுடைய அர்த்தம் எங்கே சேர்க்கணும்? இன்னமான்னு வர்ற எந்த சொல்லாக இருந்தாலும் சரி அதனுடைய அர்த்தம் எங்கே வரும்னு கேட்டால், எங்கே அந்த சென்டென்ஸை முடிக்கிறோமோ அந்த இடத்துல வரும். இன்னமா செய்துன் ஆலிமுன், ஜெய்து ஆலிம் தான். இன்னமா ஆலிமுன் செய்துன், ஆலிமு செய்து தான். இது முந்தி போட்டால் இதில் சேருங்க, அதை முந்தி போட்டால் அதில் சேருங்க. அந்த இன்னமாவுடைய அர்த்தத்தை எங்கே செய்யணும்னா கடைசியாக எதை போடுறீங்களோ அதை பார்த்துக்கணும். நீங்கள் உலமா என்பது தான் லாஸ்ட்டாக போட்டிருக்கிறீங்களா, அப்போ உலமாங்கிற இடத்துல ஒரு தான் என்பதை சேர்த்துக்கணும் மொழிபெயர்க்கும் போது. இன்னமா யஹ்ஷல்லாக, அல்லாஹ்வை அஞ்சுவார்கள். மின் இபாதிஹி, அவனுடைய அடியார்களில் அஞ்சுவார்கள். அல் உலமாவு, உலமாக்கள் தான் அஞ்சுவார்கள், அறிஞர்கள் தான் அஞ்சுவார்கள், ஆலிம்கள் தான், கல்விமான்கள் தான் அஞ்சுவார்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுகிறான்ட்டு இதை எடுத்து போடுறார். ஆலிம்களுடைய சிறப்பை கொண்டாந்து என்ன செய்கிறார், இவர் போடுறார். இது எங்கே இருக்குது, இதுக்கு நம்பரையும் போட்டுறார். ஃபாத்திர்ங்கிற சூறாவில் 28வது வசனத்தை எடுத்து போடுறார். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு தகவலை சொல்ல வேண்டி இருக்கிறது. இவங்க ஆலிமும் உலமான்னு போடுறாங்களா, இது எல்லாமே என்ன மீனிங்கில் போடுறாங்கன்னு கேட்டால், இவங்கள மாதிரி ஹதீஸ்களை தப்சீர்களில் இருக்கிறாங்கல்ல அவங்களத்தான் மென்ஷன் பண்ணி இவங்க போடுறாங்க. இந்த புகாரியாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு அறிஞருடைய நூலாக இருக்கட்டும், உலமாக்கள் சிறப்புன்னு அவங்க சொல்வதெல்லாம் யாரை கருத்தில் கொண்டு சொல்கிறாங்க? இப்போ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருக்காருன்னு வைங்க, அவரை உலமாவில் சேர்க்க மாட்டாங்க. வழங்குதா? பெரிய பள்ளிக்கூடத்து வாத்தியார் இருக்காருன்னு வைங்க, அவரெல்லாம் கணித மேதை, அதெல்லாம் உலமா இல்லை. உலமாண்டா யார்? உலமாங்கிறது அல்லாஹ் சொல்வது விரிந்த ஒரு அர்த்தத்தில் உலமாவை சொல்லுவான். இந்த அஜத்துமார் கூட்டங்கள்லாம், அது புகாரி உள்பட ஒரே மெண்டாலிட்டி தான். அவர்களுக்கு தனி ஒரு தகுதி இருப்பதாகவும் அவங்க படிக்கிறது மட்டும்தான் இல்மு என்பதாகவும் அவங்க என்ன செஞ்சாங்க, கருதுனாங்க. அதனால தான் இந்த வசனத்தை கொண்டாந்து இதுக்கு கொண்டே ஆதாரமாக காட்டுறாங்க. எதை உலமாக்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள்னு போடுறாங்கல்ல. உலமாண்டா என்னன்னு கேட்டால் அறிஞ்சவன் அர்த்தம். அறிந்தவன் என்று சொன்னால் அறிய வேண்டிய எல்லாத்தையும் அறிஞ்சாலும் அவன் ஆலிம் தான். குர்ஆன் ஹதீஸ் அறிஞ்சவன் மட்டும் ஆலிம் கிடையாது. எதை அறிஞ்சாலும் ஒருத்தனுக்கு தெரியுது, ஒருத்தனுக்கு தெரியலைன்னா தெரிஞ்சவன் ஆலிம் தானே. அப்போ ஆலிம்களுக்கு சிறப்பு என்பது என்ன இல்லை, இவங்க இன்னும் சுருக்கிட்டு போய் நம்ம காலத்தில் 7 வருஷம் மார்சாவில் சோறு தின்றா தான் ஆலிமுண்டு ஆக்கிவிட்டாங்க. நீ என்னத்தை தான் படித்தாலும் நீ ஆலிம் கிடையாது. 7 வருஷம் மார்சாவில் சாப்பிட்டியா நீ தான் ஆலிமுட்டாங்க. இந்த காலத்திலிருந்து இந்த ஹதீஸு எல்லாம் தொகுத்த காலத்தில் இருந்து எல்லாருடைய மனசில் என்ன இருக்குன்னா, அவங்க ஒரு துறையில் ஈடுபட்டாங்கல்ல, ஈடுபட்டவுடனே நம்ம ஒரு மேலான ஆளுக்க, நம்ம மற்றவங்களோட சிறந்தவர்கள், அல்லாஹ் இல்மு சிறப்புன்னு சொல்கிறாங்க, அது நம்மளை தான் குறிக்குது அம்பட்டுமே அவங்களாம் நினச்சிக்கிறாங்க.
இந்த நினப்புக்கு அப்பாற்பட்டவராக புகாரியும் இருக்கவில்லை, இப்னு ஹஜரும் இருக்கவில்லை, கடந்த காலத்தில் வாழ்ந்த எந்த அறிஞர்களும் இருக்கவில்லை. அவர்கள் எந்த துறையில் இருக்கிறார்களோ அதுதான் இல்மு, அதை படிக்கிறவங்க தான் ஆலிமு. நம்ம தான் ஆலிமு, நம்மளை மாதிரி படிக்கக்கூடியவர்கள் தான் ஆலிமு என்று விளங்கினார்களே தவிர இந்த ஆலிம்ங்கிறத அல்லாஹ் எந்த இடத்துல எதுக்கெல்லாம் சொல்கிறான் என்பது விளங்கலை. இப்போ இந்த வசனத்துக்கு நான் வருவோம். எந்த வசனத்தை காட்டுறாரு? உலமாக்கள் தான் அல்லாவை பயப்படுவார்கள் வருதில்ல, இது ஒரு துணுக்கு தான் இது. அப்போ இதனுடைய முழு வசனத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் விஞ்ஞானிகளை தான் இங்கே உலமான்னு சொல்கிறான். இந்த வசனத்தில் ஆய்வு செய்கிறவர்களை விஞ்ஞானிகளை தான் உலமாங்கிறான். அதுக்கு தான் அவர் போட இந்த சகப்பு எழுத்துல போகிற நான் எடுத்து போட்டிருக்கிறேன். அவர் போட்ட இவ்வளோ நிப்பாட்டிக்கிட்டார் புகாரி. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமான்னு சொல்லி நினைஞ்சிட்டாரு, அவர் நிப்பாட்டிக்கிட்டார். ஆனால் அது முழு வசனத்தை நான் போடுறேன் சகப்பு கலரில். என்ன போடுறேன்? அலம் தர் அன்னல்லாஹ் அன்சல மினசமா இமான் ஃபஹ்ரஜனா பிஹி சமராத்தின் முஹ்தலிஃபன் அல்வானுஹா ஒமினல் ஜிபாலி ஜுததுன் பீலுன் ஒஹமுருன் முஹ்தலிஃபன் அல்வானுஹா ஒ ஹராபி உசூது ஒமினன் நாசி ஒத்தவாபி ஒல் அன்வாபி முஹ்தலிஃபன் அல்வானுஹு கதாலிக்க இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இதில் மர்மையை பற்றி சொல்லப்படலை, குரானை பற்றி சொல்லப்படலை, ஹதீஸை பற்றி சொல்லப்படலை. அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த வசனத்தில்னு கேட்டால், அல்லாஹ் வானத்திலிருந்து மழை இறக்கினான், அதன் மூலமாக பல கனிவர்க்கங்களை வெளியாக்கினான், அது பலதரப்பட்ட நிறங்கள் உள்ளதாக இருக்கிறது. மலைகள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் வெள்ளை, சிகப்பு, கருப்பு என்று பல நிறங்களில் கிரானைட் கல்லாம் கொண்டு வர்றாங்கல்ல, அந்த மாதிரிலாம் முகத்தலின் அல்வானுகா பலவிதமான நிறங்களில் இருக்கிறது. கராபி புசூது கருப்பு நிறத்தில் உள்ள கற்களும் இருக்கிறது. அது சொல்லிட்டு ஒமினன் நாசி மனிதர்கள்லையும் தவாபி கால்நடைகள்லையும் உள்ள அன்னாமி அந்த சாதுவான பிராணிகள் இருக்குல்ல அவைகள்லையும் முகத்தலிவும் அல்வானுகு பலதரப்பட்ட நிறங்கள் உள்ளதாக இருக்கிறது. கதாலிக்கு இப்படித்தான் இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதில் உலமா, அறிஞர்கள் தான் அல்லாவை இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் அல்லாஹ் பயப்படுவாங்கிறான். அல்லாஹ் சொல்கிறது இன்னமா யக்ஷல்லாஹ் எங்கே வருது? ஆகிரை பற்றி குர்ஆன் ஹதீஸ் ஆய்வை பற்றி சொல்லிட்டு வருது. இன்னமா யக்ஷல்லாஹ்னு அல்லாஹ்வுடைய வசனத்திலிருந்து எடுக்கிறீங்க. அல்லாஹ் எதெல்லாம் இல்முங்கிறான்? கால்நடைகள் ஆய்வு செய்வது, அதில் பல நிறங்கள் ஏன் இருக்குன்னு ஆய்வு செய்வது, மலைகள் அவற்றை பற்றி ஆய்வு செய்வது, அதே மாதிரி மழை எப்படி பெய்யுது, எப்படி கனிவர்க்கங்கள் உழைக்குது, அதை விவசாயத்தை சொல்லி காட்டுறான், புவியியலை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி உயிரினங்களை பற்றி உயிரியலை பற்றி மூணு விஷயம் அதில் சொல்லப்படுது. உயிரியலை பற்றி எல்லாம் செய்கிறான். மினன் நாசி ஒத்தவாபி உள்ள அண்ணாமி கால்நடைகள், வாயில்லா சீவன்கள், மனிதர்கள் எல்லாம் என்ன இருக்கிறாங்க, பலதரப்பட்ட நிறங்கள் இருக்கிறது. இதை அறிந்தவன் தான் அல்லாஹ்வை பயப்படுவான். இதை சொல்லிவிட்டு எது உயிரியலை பற்றி எல்லாம் சொல்கிறான். அதுக்கு முந்தைய என்ன செய்கிறான்னு கேட்டால் மலைகளை பற்றி என்ன செய்கிறான், புவியியலை பற்றி சொல்கிறான். கருப்பு மலை, வெள்ளை மலை, பச்சை மலை, பல விதமான மலைகள்லாம் இருக்கிறது. அதுக்கு முந்தைய என்ன செய்கிறான்னு கேட்டால் தண்ணி இறக்குறான், மழை வழி விவசாயம் வருகிறது, பல கனிகள் உற்பத்தி ஆகுதுன்னு விவசாயத்தை பற்றியும் எல்லாம் சொல்கிறான். அப்போ விவசாயம், உயிரியல், புவியியல் இது 3 விஷயத்தை சொல்லிவிட்டு இது அறிஞ்சவங்க தான் அல்லாஹ்வை பயப்படுவான்னு நல்லா சொல்லி காட்டுறான். இவங்க ஏன் இந்த உலமான்னு சொல்லி இவங்க இந்த இனத்துடைய வார்த்தையை ஆக்குறாங்க? அவங்களும் உலமான்னு சொன்னால் அது ஒரு கணக்கில் ஏற்றுக்கலாம். உலமாண்டல் அவங்க தான், அவங்க இதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவங்களாம் உலமா கிடையாதுன்றவாங்க. இந்த மாதிரி ஒரு உயிரியல் விஞ்ஞானி உலமாவான்னு போய் கேளுங்களா அவங்கள்ட்ட, உலமா என்ன ஹதீஸ் படித்தார், எத்தனை ஹதீஸ் மனப்பாடம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் ஆய்வு செஞ்சு அல்லாஹ்வுடைய பயம் தன்னால் வரும்ல. எதை செஞ்சோம்னா என்னடா இது இத்தனை நேரமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, ஒரே மாதிரி ஒரு ஜோடியை தான் அல்லாஹ் படைத்தான், அதுலேருந்து பிறந்தது இந்த பச்சை இத்தனை கலர், ஒரு மனிதனுக்கு பிறந்த லம்பூட்டு கலர்களா? இந்த மாதிரி கால்நடைகள் பறவைகள்லாம் பார்த்திங்களா, அது வண்ணங்களை பார்க்கும்போது இதெல்லாம் இயற்கையாக உண்டாயிருக்காது, இதெல்லாம் ஒரு சூப்பர் பவராக ஒருத்தவன் தான் இதெல்லாம் செஞ்சுருப்பான் அப்படின்னு நினைத்து அல்லாஹ்வுடைய பயம் தன்னால் வருமா வராதா? இந்த மலைகளில் அந்த அடுக்கடுக்காக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையை வெட்டி எடுப்பாங்களா, அதை போய் பார்த்தோம்னு சொன்னாலேயே என்ன சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சூப்பர் பவர் ராணி, என்னவெல்லாம் செஞ்சுருக்கிறேன்னு அல்லாஹ்வை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னான். அப்போ இதுகள்லாம் இந்த விவசாயத்தை செஞ்சால் கூட என்னடா ஒரு நெல்லை கொண்டு போய் போடுறோம், அது 700 நல்லா வருது, சும்மா தண்ணியை கொண்டு ஊற்றுறான், நல்லா ஊற்றுறான், அது எப்படிடா இது வருது மூட்டை எங்கடா இருந்துச்சு மூட்டை, இந்த மண்ணு தானே நெல்லாக மாறுது, இந்த மண்ணு தானே மாம்பரமாக மாறுது, இந்த மண்ணு தானே சாப்பிடக்கூடிய காய்கறிகளாக கனிவிற்கங்களாக மாறுகிறது, இதெல்லாம் எங்கே இருந்து இதெல்லாம் ஒருத்தர் அடக்கி வச்சுருக்கிறான்னு ஒருத்தன், சேறு சகதி உரம் சாணின்னு கழித்து வச்ச பொருள்கள் எல்லாம் திங்கிற பொருளாக மாறுத அப்படின்னா ஒரு சூப்பர் பவர் விவரமான ஒருத்தன் இருந்து இப்படி செய்கிறான்னு விளங்குறமா இல்லையா?
அப்போ இறைவனுடைய அச்சம் என்பது இதுலேயும் வரும். ஆனால் இந்த வசனத்தில் நீங்கள் இந்த புகாரி இமாம் உலமாண்டு எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாரோ அதுக்கு சொல்லப்படவே இல்லை. இந்த வசனத்தில் அல்லாஹ் இன்னமா எக்ஸல்லாஹ் மின் இபாதி துணுக்க மட்டும் வெட்டி கொண்டே போடுறார். இன்னமா எக்ஸல்லாஹ் மின் இபாதில் உலமாண்டு இந்த சொல்லுக்கு முன்னாடி 3 விஷயம் இருக்கிறது. 3 விஷயத்தை சொல்லிவிட்டு இதை அறிந்தவர்கள் தான் அல்லாஹ்வை பயப்படுவார்கள். இதெல்லாம் சிந்தித்து விளங்குனேன்னு சொன்னால் தன்னால் உனக்கு இறையச்சம் வந்துடும். இவற்றை சிந்தித்து பார்த்தாலே இது இயற்கையாக உண்டாக இருக்காது, ஒரு சூப்பர் பவர் இருந்து அம்புடோலையும் பார்க்குறான் என்று விளங்கி கொண்டால் சூப்பர் பவர் எல்லாம் ஒத்துக்கிட்டால் பயம் வரத்தானே செய்யும். அப்போ என்ன விளங்கணும்னு கேட்டால் இந்த அந்த இல்முடைய சிறப்புன்னு பேசுகிற அம்புட்டு பேருக்கு என்ன மனசில் நோய் இருக்குது என்று கேட்டால், அதாவது தடுக்கப்படாத எல்லா விதமான ஞானமும் அறிவு தான், எல்லாமே இல்மு தான், எல்லாமே ஆலிம் தான். அப்போ மார்க்கத்தை இதை வணக்க வழிபாடு செய்வது கூடுதல் முக்கியத்துவம் உள்ள அறிவுன்னா சொல்லணும். அப்படி சொல்லணுமே தவிர இவங்க அந்த பொதுவான கல்விக்கு சொன்னதையெல்லாம் கொண்டாந்து என்ன செஞ்சுருவாங்கன்னு கேட்டால் எங்களை தான் இது சொல்லுதுன்றுவாங்க. ஆலிம் சாக்களை தான் இவங்க 7 வருஷம் பட்டம் பெற்ற ஆளை தான் சொல்லி இப்போ உள்ளவங்க சொல்லிடுவாங்க. இப்போ உள்ள அஜத்தமாக என்ன செய்வாங்க, நீ மார்சால் படிச்சியா, நீ ஆலிமா, நான் ஆலிமுங்கிற, என்னப்பா ஆலிமு, 7 வருஷம் மார்சால் சோதன்ட்டு வந்து ஆலிமா, என்ன படித்த நீ என்ன ஆய்வு பண்ணியிருக்கிற, ஒரு ஆய்வும் கிடையாது. எப்படி இந்த நிறங்கள்லாம் உண்டாருன்னு கேட்டால் உனக்கு பதில் சொல்ல தெரியுமா, அப்புறம் என்ன ஆலிமுங்கிற. அப்போ இந்த ஆலிம்ங்கிற உலமாங்கிற விஷயத்தை கல்வியின் சிறப்புன்னு வைத்துக்கொண்டு இவர்கள் சொல்வது எல்லாம் தாங்கள் கற்றுக்கொண்டு இருப்பது தான் கல்வி எனவும், இதே மாதிரி கற்கக்கூடியவர்கள் தான் ஆலிம்கள் எனவும் கருதி கொண்டு இவங்களுக்கு தான் மற்றவங்களோட சிறப்பு இருக்குது என்று கருதி கொண்டு அப்படி மக்கள்கிட்ட எதிர்பார்க்கவும் செய்வாங்க. வாங்காச்சரத்து வாங்க மூலான வாங்க செய்கு, ஏன்னாட்டா இவங்க மிகைத்தவர்கள், கல்வியில் ஞானத்தில் மிகைத்தவர்கள் என்று நினைக்கிறார்கள். இப்போ இந்த புகாரி இந்த இடத்துல கொண்டு வந்தது பொருந்தான்னு நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். கால ஜல்ல திக்ரு அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ் மின் இபாதிகள் உலமா, அடியார்களில் உலமாக்கள் தான் நல்லாவே அஞ்சுவார்கள்னு மொட்டையாக சொன்னால் என்ன ஆயிரும், உலமாண்ட நம்ம இப்படி தான் கேட்டு பழகிருக்கோம், உலமாண்ட ஆலிம் சாக்கள் எல்லாம் சொல்கிறான்னு விளங்கிக்கிறோம். கல்விமான்கள்னு தமிழில் சொல்லி வழங்கி போயிடும். கல்விமான்கள் தான் அல்லாவே அஞ்சுவார்கள். உலமாவுக்கு என்ன அர்த்தம் செய்யணும், கல்விமான்கள் தான் நல்லாவே அஞ்சுவார்கள்னு சொல்லிப்பார். கல்வி படித்தவன் தான் அல்லாவை பயப்படுவான். எவனுக்கு படிப்பு இருக்குது அவன் தான் அல்லாவையும் படிப்பான். படிக்காதவனுக்கு அல்லாவை பற்றியும் தெரியாது. அவன் படித்தவன் தான் அல்லாவையும் பற்றி வணங்கியிருப்பான். அப்போ இந்த வசனத்தை அவர் மேற்கோள் காட்டுகிறாரு. கல்விக்கு சிறப்புன்னு பொதுவான கல்விக்கு சிறப்புக்கு அவர் காட்டலை. அவருடைய கான்செப்ட் அவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி புகாரி முஸ்லீம்லேருந்து எல்லா உலமாக்களும் புஸ்தகம் எழுதின அத்தனை பேருடைய இது என்னென்னு கேட்டால் ஆலிம்களுக்கு நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, நமக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது என்பதை என்ன செய்வாங்க, அவங்களுக்குள்ளேயே பெரிய பெரிய உலமான்னு சொல்கிறவங்களும் பேசிக்கொள்வார்கள், விட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்படியான ஒரு விஷயம். அதனால் இந்த வசனத்தை அவர் பொதுவான கல்விக்கு ஆதாரமாக கொண்டு வந்திருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இவர் குறுகிய அர்த்தத்தை கொண்டு வந்தார்னா ஏற்றுக்கிற இயலாது. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு வசனத்தை சொல்லி கேட்டுறாரு. கால மேலும் சொல்லுகிறான், அல்லான்னு வச்சுக்கிற வேண்டியதான். காலன்னா அல்லாஹு சொல்லுகிறான், ஒமா யகிலுஹா, இதனை விளங்க மாட்டார்கள், இல்லல் ஆலிமூன், ஆலிம்களை தவிர யாரும் விளங்க மாட்டார்கள். ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு எல்லாம் என்ன செய்கிறான், ஆலிமுக்கு தான் இது விளங்கும், எல்லாருக்கும் விளங்காதுங்கிறான். அப்போ ஆலிம்னா எவ்வளோ தகுதின்னு பார்த்துக்கிட்டீங்களா, அல்ல எப்படி புகழ்றான் பார்த்தீங்களான்னு என்ன செய்கிறாரு, ஒரு துணுக்கு கொண்டாந்து போட்டுறார். ஒமா யகிலுஹா இல்லல் ஆலிமூன், ஆலிம்களை தவிர யாரும் இதை விளங்க மாட்டார்கள் அப்படிங்கிறார். அப்போ இதை வச்சுட்டு என்ன சொல்ல வர்றாரு, இதை படிக்கிற மாணவர்லாம் தங்களை ஆலிம் நினச்சிட்டு இருப்பாங்களா, நம்மளை பற்றி எல்லாம் எவ்வளோ புகழ்ந்து சொல்கிறான், ஆலிம்களுக்கு தான் அறிவு கூட நல்லா சொல்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆலிம்ங்கிறது ஒரு இனமாக ஒரு குறுகிய வட்டத்தில் செயல்படக்கூடியவர்களாக இவங்களை கற்பனை செஞ்சு வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதைத்தான் இது சொல்லுதுன்னு ஆக்கி விட்ருவாங்க. அதுக்கு தான் அவரும் சொல்கிறார், புகாரி அதுக்கு தான் கொண்டு வர்றார். உமாயா புகாரி மாதிரி ஆட்கள் எங்களுக்கு தனி சிறப்பு இருக்குன்றது சொல்கிறதுக்கு தான் இது சொல்கிறாங்க. உமாயா கிருஹா, இதை விளங்க மாட்டார்கள், இல்லல் ஆலிமூன், ஆலிம்களை தவிர யார் விளங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறதுல இந்த வசனத்தை முழுசாக பாருங்கள். இவங்க சொல்கிற அர்த்தத்திலே சொல்லுங்க. இந்த வசனம் எங்கே வருது, எதை பற்றி பேசுன்னு பாருங்கள். மசலுள்ளதீன இத்தகதும் இந்தூனில்லாஹி அவுலியா, அல்லாவை விட்டுவிட்டு நேசர்களை ஏற்படுத்தி கொள்கிறார்களே அவர்களுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் மசலில் அன்கபூத், சிலந்தி சிலந்தி பூச்சி இருக்குல்ல, சிலந்தி பூச்சி தான் இதுக்கு உதாரணமாகும். இவங்களுக்கு உதாரணம் சொல்கிறதா, அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை விட்டுவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவளுடைய மகானு பெரியார் அவர் இவருண்டு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் மசலில் அன்கபூத்,
அன்கபூத்துடைய உதாரணத்தை போலத்தான். அன்கபூத் என்ன அன்கபூத்துனா சிலந்தி பூச்சி. அன்கபூத் என்ன செய்கிறது? இத்தகதத்து, அது ஏற்படுத்தி கொள்கிறது பைத்தன், ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொள்கிறது. அந்த வீட்டை பார்த்தீங்களா? அன்கபூத்துடைய வீட்டை, அது வீடுன்னு சொல்லி சிலந்தியுடைய வலைன்னு சொல்லுவீங்களே தவிர தமிழில் கரெக்டாக சொல்லி போடுறாங்க, வலைன்றாங்க. அது வலையாகத்தான் இருக்குது, வீடாக இல்லை. ஆனால் அரபியில் அது வீடுமாங்க. அன்கபூத்து என்ன செய்வாங்க? சிலந்தி வீடு கட்டியிருக்கு, சிலந்தி கூடு கட்டியிருக்கு. அது என்ன கூடா? கூடு நம்ம கண் பார்வையிலேருந்து மறைஞ்சால் தானே கூடு. கண் பார்வையிலேருந்து மறைக்குமா, மலையிலேருந்து மறைக்குமா, வெயிலேருந்து மறைக்குமா? ஒன்றுமே கிடையாது. அதான் அதனுடைய கூடானா சிலந்தியுடைய. அரபியில் சிலந்தியுடைய வீடுமாங்க, பைத்துல் அன்கபூத்துமாங்க. அப்போ தமிழ் மொழியில் மட்டும்தான் என்ன செய்கிறான்? சிலந்தி வலைன்னு சொல்கிறான். அது வலை தான் விரிக்குது, அது வீடெல்லாம் இல்லைங்கிறான். இவன் தமிழில் கரெக்டாக சொல்லிடுறான். வேறு லாங்குவேஜில் என்ன செய்கிறாங்கன்னா அதை வீடு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் சிலந்தியுடைய கூடு, அதனுடைய வசிப்பிடம் அப்படிங்கிறாங்க. அதுதான் நல்லா கேட்டுறான். இவங்க அல்லாஹ்வை தவிர யாராவது கூப்பிட்டுருக்குறாங்க. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் கமதில் அன்கபூத், சிலந்தியுடைய உதாரணத்தை போல தான், சிலந்தி பூச்சியுடைய உதாரணத்தை போல. இத்தகதத்து, அதை உருவாக்கி கொண்டது, அமைத்து கொண்டது, ஏற்படுத்தி கொண்டது. பைத்தன், ஒரு வீட்டை ஏற்படுத்தி கொண்டது, கூடு கட்டி கொண்டது. இன்ன அவுகனல் புயூத், வீடுகள்லையே ரொம்ப பலவீனமான வீடு இல்லை பைத்துல் அன்கபூத், சிலந்தி பூச்சியுடைய வீடு தான் வீடுகளில் ரொம்ப பலவீனமான வீடு. உலகத்தில் எத்தனையோ உயிர் ஜந்துகள் வீடு கட்டுது, கூடு கட்டுது. பாம்பு, கரையான்லாம் புற்று மாதிரி மண்ணுக்குள்ளே கூட வீடு கட்டுகிறது. தூக்கணாங்குருவி போன்ற அந்த குருவிகள்லாம் மரத்தில் என்ன செய்து கூடுகளை கட்டுகிறது. எல்லா ஜீவன்களும் வசிப்பதற்காக கட்டுகிறது. அதிகமான ஜீவன்கள் முட்டையிட்டு இருக்கும்போது தான் கட்டும். இந்த பறவைகள் கூடு கட்டுவதெல்லாம் வசிப்பதற்கு கட்டாது. முட்டை விடுற நேரம் வரும்போது கூடை கட்டிட்டு முட்டை ஒரு குஞ்சு வச்சுன்னு போயிட்டு மரக்கிளையில் சும்மா உட்காந்துக்கிறோம். அதுக்கு வீடு தேவைப்படாது. முட்டையை அடை காத்து குஞ்சை பாதுகாக்கிறதுக்கு தான் அதுகளுக்கு வீடு தேவைப்படும்னு வைங்களேன். அந்த வீடுகள்லையே அது முட்டையை பாதுகாக்கும், கீழே விழுந்து போகாது, மழை தண்ணி படாது, அந்த டெம்பரேச்சரை கரெக்டாக வெப்பத்தை பாதுகாக்கும். அப்படித்தான் ஒவ்வொன்றும் தங்களுக்கு தேவையான வீடுகளை கட்டி கொடுக்குறார்கள். ஆனால் சிலந்தி பூச்சி என்ன வீடு கட்டுதுன்னு கேட்டால் அதில் தான் அது வசிக்கிறது. அதிலே வலையில் உட்காந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பூச்சி வந்தால் பிடிக்கிறதுக்கு மட்டும் உட்காந்துட்டு இருக்கு, அதில் மாட்டிக்கிறோம். அப்போ இது அதுக்கு அது மக்கள்கிட்ட மறைச்சிக்கிற முடியலை, அது வெயிலேருந்து காப்பாற்றிக்கிற முடியலை, மழையிலேருந்து காப்பாற்றிக்கொள்ள முடியல. ரொம்ப வீக்னஸாக இருக்குது. அதனுடைய தன்மைகளையும் பார்த்தா வீக்னஸாக இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அதனுடைய திடனும் வீக்னஸாக அந்த பிடிச்சிக்கிட்டு அறுந்து போயிடுதுல. வீடுங்கிறீங்க, சும்மா ஒரு சின்ன குச்சி வச்சு கிழிச்சா ரெண்டாக போயிடும், அறுந்து போயிடும். என்ன வீடு? அது பின்னி இருக்கிற அந்த நூலாம் படைமாங்கள்ல அந்த நூல் மாதிரி வைத்திருக்கிறது, நூல் மாதிரியாச்சும் குறைஞ்சபட்சம் இருக்குதா? ரொம்ப வீக்காக இருக்குது. அதனுடைய மெட்டீரியலாலும் அது வீக்காக இருக்கிறது. அந்த வீடுகளுக்குரிய தன்மையை வச்சு பார்த்தாலும் வீக்காக இருக்கிறது, பயங்கரமான வீக்கு. இப்படிப்பட்ட ஒன்றில் சிலந்தி உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தாண்டா நீ போயிட்டு என்ன செய்கிற? அவுளியா மகான்கிற அந்த அவுளியாங்கிறது என்ன? அவர் திண்டார், மலைஜலம் கழிச்சார், செத்தும் போயிட்டார், நோய்வாய்ப்பட்டார், அடக்கி போட்டாங்க, தோண்டி பார்த்தா உண்மை இருக்காது. இதை போய்கிட்டு வீடு நினச்சிக்கிட்டு இருக்கிறான்னு கேட்கறான்ல. சிலந்தி எப்படி ஒன்றுமில்லாத சும்மா கோடு மாதிரி இப்போ பண்ணி வச்சுட்டு அதை போய் வீடு நினச்சிக்கிட்டு இருக்கிறதோ, அதுதான் நம்ம குடியிருப்பு என்று தப்பாக நினைத்து கொண்டு இருக்கிறதோ, அது ஒன்றுக்கும் உதவாதோ. வேட்டையாட மட்டும் உதவும். மற்ற பிராணிகளை மற்ற பூச்சிகளை வேட்டையாடி தின்பதற்கு வலையாக உதவுமே தவிர வசிப்பதற்கு அது என்ன செய்யாது, உதவாது. இழுத்து ஒரு குறுக்க ஒரு வேகமாக ஒரு கரப்பாம்பூச்சி விழுந்துச்சுன்னா அந்த வலையை அறுத்துட்டு ஓடி போயிடும். அப்போ அந்த மாதிரியான அறுத்தாலும் அறுந்து போகக்கூடியதாக இருக்கிறது. எந்த ஒரு கண்ணு முன்னாடி பார்த்தா அது எந்த ஒரு செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி தெரியலை. அப்படிப்பட்ட ஒன்றை சிலந்தி பூச்சி எப்படி தன்னுடைய வீடாக நினைத்து கொள்கிறதோ அந்த மாதிரி இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாதவர்களை போயிட்டு வணங்குறான். அது பவர்ஃபுல்லான ஒரு ஆளை வணங்குறதுக்கு பதிலாக அவன் என்ன செய்கிறான்? இவனா போட்டுட்டு அவளியாக கல் மண் மரம் மட்டன் என்னத்தையோ போட்டு வணங்குறான். அதுக்கு ஒரு சக்தியுமே இல்லை. பலவீனத்தில் சிலந்தி வலையுடைய பலவீன அளவுக்கு பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா உதாரணம் காட்டிட்டு லவ்கானும் யாலமும் இதை அறிய மாட்டார்களா? அல்ல என்ன செய்கிறான்? இந்த தௌஹீதை விளங்குறதுக்கு தான் அல்ல இல்முன்னே சொல்லி காட்டுறான். இந்த பரேலவி கூட்டமெல்லாம் இந்த ஆயத்தை பயன்படுத்துது. அல்ல அந்த ஆலிமுன்னு எங்கே பயன்படுத்துகிறான்னு பாருங்கள். இன்னல்லாக ஏலமும் மா எதுவுன மிந்தூனி மின் செய்யின், அல்லாத இவர் யாரை அழைக்கிறார்களோ அவற்றை எல்லாம் அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். ஒஹுவல் அசீசுல் ஹக்கீம், அவன் தான் நுணுக்கமானவன், ஞானமிக்கவன், மிகைத்தவன். சொல்லிட்டு ஒத்தில்கல் அம்சாலு, இந்த உதாரணங்களை நல்திரிபுகா லின்னாசி, மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம், இந்த உதாரணங்களை எடுத்து சொல்கிறோம். ஒமா ஏகிலுஹா, இந்த உதாரணங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் இல்லல் ஆலிமூன்,
அறிவுள்ள மக்களை தவிர யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எதுக்கு இந்த சிலந்தி எல்லாம் சொன்னாங்கிறது கொஞ்சம் மண்டையில் மசாலா உள்ளவன் தான் புரிஞ்சுக்கிடுவான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள்ங்கிறது எதை குறிக்குது? இந்த சிலந்தி வலைன்ற உதாரணங்களை காட்டி எல்லாம் விளக்குறான்ல, அதை குறிக்குது. அப்போ இதை விளங்குனாலே ஒருத்தன் ஆலிமா இருப்பான்னு சொல்லப்படுத. நீங்கள் 7 வருஷம் படித்தாவில் ஆலிமுங்கிறீங்க. இது பார்க்குறான், சிலந்தி வலை ஒன்றும் இல்லை, இவன் கபரை வணங்குறான், அது ஒன்றும் இல்லை, ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னா இவன் தான் ஆலிமு. ஆலிமுன்னா ஆயிரக்கணக்கான குரான் ஹதீஸை படித்தவன் மட்டும் ஆலிமு கிடையாது. இது தான் ஆலிமுங்கிறான்ல. அல்ல என்ன செய்கிறான், ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை உனக்கு காட்டுறான். அந்த உதாரணத்தை எதுக்கு காட்டுறான்னு அதை விளக்கின்னு சொல்லிவிட்டான். இது யாருக்கு கரெக்டாக விளங்கும்? ஆலிமாக இருந்தால் விளங்கும். அப்போ இன்றைக்கி ஏகத்துவ கொள்கையில் இருந்துக்கிட்டு தர்காவில் உள்ளதெல்லாம் குப்பேண்டு விளங்குறான் அம்புட்டு பேர் ஆலிம் தான். தௌஹீத்வாதி அம்புட்டு பேர் இந்த உதாரணத்தை விளங்கி வச்சுருக்கிறான். தௌஹீதில் இருக்கிறவன் எவனாக இருந்தாலும், எந்த ஜமாத்தில் உள்ளவன் எவனாக இருந்தாலும் சரி, அனைவரும் விளங்கியிருக்கிறான். ஆனால் மார்க்க உலமான்னு சொல்லக்கூடிய மண்ணாங்கட்டிகள் விளங்கியிருக்கிறாங்களா? சிலந்தி வலை மாதிரி நல்லா உதாரணம் நான் தூக்கி மூலையில் வச்சுவிட்டு அவுளியாவே மகானன்று காலில் விழுந்து கும்பிட்றாங்க. அப்போ இவர் ஊதான் ஆலிமா. இது தங்களை தான் சொல்லு நினைக்கிறாங்க பாருங்கள். இது அவங்கள சொல்லலைங்கிறது பளிச்சுன்னு தெரிகிறது. ஆனால் இந்த மௌலவிமார் என்ன செய்வாங்கன்னா, ஆலிமுடைய சிறப்பு என்ன தெரியுமா? யார் பேசுவோம்? பரேலவி பேசுவான். கபர் வணங்கி பயான் பண்ணுறான். எப்படி ஆலிம்கள் சிறப்பு என்ன? உமா யாக்கிருஹா இல்லல் ஆலிமூன், ஆலிமை தவிர யாரும் அறிய மாட்டார்கள்னா என்ன? ஆலிமுடைய நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க, லேசன் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படிமா அட என்னத்துக்கிடால சொல்கிறான்? நீ வரங்குற கபர் வணக்கம் சிலந்தி வலை மாதிரின்றலாம் சொல்கிறான். அதை விளங்குனா தான் நீ ஆலிமு. அதை நீ விளங்கலான்னு நீ ஒரு ஜாகிலு அப்படின்னு சொல்கிற இடத்துல இவன் வந்து ஆலிமுக்கு சொந்தம் கொண்டாடுறான். அப்போ ஆலிமை எப்படிலாம் வந்து பந்த விளையாடுறான்னு பாருங்கள். அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், சிந்தித்து புரிந்து விளங்குறவனை ஆலிமுங்கிறான். அவ்வளவுதான். இது அரபி மொழியில் விளங்குறவன் ஆலிமா. இதை இந்த உதாரணங்களை தமிழில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விளங்குறீங்கன்னா நீங்கள் ஆலிம் தான். அரபி வாசிக்கவே தெரியாது இருந்துட்டு போத. மேற்ற விளங்குறதுக்கு பேர் தான் இல்மு, மொழியை விளங்குறதுக்கு பேர் இல்மு அல்ல. இந்த உதாரணங்களை விளங்குவதற்கு மொழி அவசியமா? அர்த்தம் தெரிவதற்கு அவசியம். ஒருத்தன் அர்த்தம் செஞ்சு தந்துட்டான்ல உங்களுக்கு, அப்போ தேவையில்லை. அப்போ தமிழில் ஒருத்தன் சொல்கிறான் அந்த மாதிரி சிலந்தி உதாரணம் இப்படி இருக்குது, அது மாதிரி தான் இவங்களும் இருக்கிறாங்க. கரெக்டு தாங்க, அது கரெக்ட், அப்படி தாங்க இருக்காங்க இவங்க. போய் கபூர் வணக்கம் சரி, சிலந்தி வலையை வந்து வீடு நினைக்கிறது ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு எவனெல்லாம் சொல்லுகிறானோ அவனெல்லாம் ஆலிம். நீங்கள் அவனை வந்து 7 வருஷம் படித்தான்னு கேட்குறீங்க. அவன் தௌஹீதில் இருந்துக்கிட்டு அவன் ஆலிமாக இருக்கிறான். அவனை போய் கேட்குறீங்க நீ 7 வருஷம் எங்களை மாதிரி படித்தியான்னு கேட்குறீங்க. அப்போ இந்த ஆலிம் என்பதை வச்சு விளையாடுறாங்க. இவங்களா ஆலிமுக்கு ஒரு விளக்கணத்தை கொடுத்துக்கிட்டு தனி ஜாதியாக ஆக்கி கொண்டு அனைத்து மக்களையும் இன்னும் சொல்ல போனால் வந்து ஒரு மனிதனை வந்து மண்டக்கணம் பிடிச்சவனுக்கு ரசூல்லா ஒரு அளவுகோல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, யார் இப்போ சொல்கிறாங்க, அல்லாஹ் வந்து சொல்கிறான், ரசூல்லா சொல்கிறாங்க, யார் உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவன் வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டான்னு ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி கேட்குறான், அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு மனிதன் வந்து தன்னுடைய செருப்பு அழகாக இருக்கணும்னு விரும்புகிறான், தன்னுடைய ஆடை அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்றான், இதெல்லாம் பெருமையான்னு கேட்குறாரு. அப்போ ரசூல்லா சொல்லலாம், இது பெருமை கிடையாது. கிப்ர் என்ன தெரியுமா? பத்தருல் ஹக்கு வஹம்துன் நாஸ், சத்தியத்தை மறுக்கிறது, மக்களை இழிவாக கருதுறது, அதான் பெருமைங்கிறாங்க. அத்தனை செய்கிறாங்க இவங்க. உங்களையெல்லாம் மட்டமாக கருதுனாங்க மக்களையெல்லாம். இவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு தௌஹீதை விளங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வச்சுக்கிற பேர் என்ன? அவாமு. உங்களுக்கு பேர் அவாமு. இவன் அவாமுக்கும் கேடுகட்ட அவாமாக இருக்கிறான், இவனுக்கு பேர் ஆலிமு. சிந்திக்கிறக்காக சொல்கிறான். அது வந்து அந்த வசனத்தை எடுத்து போட்டாரா? அப்போ இந்த வசனம் எதை சொல்லுது? ஒமா யாக்கில்வா இல்லல் ஆலிமுங்கிறது வந்து இந்த சிலந்தி வலை மாதிரி பல உதாரணங்களை சொல்லி அல்லாஹ் சில பாயிண்ட்டுகளை விளக்குவான். அதை எவனெல்லாம் புரிஞ்சு கொள்கிறான் அவனெல்லாம் ஆலிமு அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்தது வந்து சூரத்துல் முல்கில் ஒரு 10வது வசனத்தை எடுத்து போடுறார் புகாரி. என்ன போடுறார்? ஓ காலு, அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் குன்னா நஸ்மவு, நாங்கள் செவிமடுப்பவர்களாக இருந்திருந்தால், அவ் நாக்கிலு, சிந்திக்கிறவங்களாக, அக்கள்னா சிந்திக்கிற, அக்கள்னா சிந்திக்கிறது, அவ் நாக்கிலு, சிந்திக்கிறவர்களாக நாங்கள் இருந்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி சயீர், நரகவாசிகளில் நாங்கள் ஆயிருக்க மாட்டோம். இது நரகவாசி சொல்கிறான்னு அர்த்தம். இது நரகத்தில் போட்ட உடனே நரகவாசிகள் என்ன சொல்லுவானோ அதை வந்து அல்லாஹ் இங்கே எடுத்து சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? வக்காலு, இந்த நரகத்தில் போடப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் குன்னா நஸ்மவு, நாங்கள் செவிமடுத்திருந்தால், குர்ஆன் ஹதீஸின் எவ்வளோ சொன்னாங்க அதை காது கொடுத்து கேட்டு இருந்தால், அவ் நாக்கிலு, அல்ல நாங்களாக சிந்தித்து பார்த்து, இது கல் தானே, இது மண்ணு தானே, இது புணம் தானே, செத்தவர் தானே அப்படின்னு சிந்தித்து பார்த்து விளங்கி இருந்தோம் என்று சொன்னால்,
மா குன்னா நாங்கள் ஆகியிருக்க மாட்டோம் ஃபி அஸ்ஹாபி சயீர். சயீர்னா நரகம். நரகத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஜஹன்னம் என்றாலும் நரகம், சயீர் என்றாலும் நரகம், நார் என்றாலும் நரகம். நிறைய சொல்லு இருக்குது. அந்தந்த சொல்லு வரும்போது ஆடு பண்ணிக்கிறோம். அப்போ மா குன்னா ஃபி அஸ்ஹாபி சயீர், நரகவாசிகளிலே. அஸ்ஹாப்னா வாசிகள், அஸ்ஹாபு சயீர்னா நரகத்தின் வாசிகள், நரகத்தின் தோழர்கள் அர்த்தம். அப்படி நம்ம தமிழில் சொல்ல மாட்டோம்ல, நரகவாசின்னு தான் சொல்லுவோமே தவிர நரக தோழர்கள்னு நம்ம சொல்ல மாட்டோம் தமிழில். தமிழுக்கு தகுந்த மாதிரி சொன்னால் வாசின்னு போட்ட வேண்டியது தான். பி அஸ்ஹாபி சயீர், நரகவாசிகளில் நாங்கள் ஆயிருக்க மாட்டோம். ஒழுங்காக உலகத்தில் வாழும்போது செவிமடுத்து இருந்தால் அல்லது சிந்தித்து பார்த்து இருந்தால் இப்போ நரகத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். இது நரகவாசிகள் சொல்கிறார்கள். அப்போ நரகவாசிகள் எதை சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க எதை சொல்கிறாங்க என்பது நல்லா விளங்குது. என்ன விளங்குதுன்னு கேட்டால், அது முந்தி போகணும். இது எங்கள் தபாரக் அல்லதியில் முல்கு சூறாவில் இருக்குது. முல்கு சூறானா 67 இருக்குது. அந்த 67 இதை சொல்கிறது வந்து நக்கிலு, நாங்கள் சிந்தித்து இருந்தால் நரகத்துக்கு போக மாட்டோம்னு சொல்கிறார்கள்ல, அதிலிருந்து ஆலிம்களுடைய சிறப்பு விளங்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது எதை பற்றி இது பேசுதுன்னு கேட்டால், அல்லாஹ் என்ன செய்வான, நரகத்துக்கு ஆட்கள் அனுப்பும்போது அலம் ஏத்திக்கும் நதீர், உங்களுக்கு வந்து எச்சரிப்பவர் வரவில்லையா, நபிமார்கள் வரலையான்னு நல்லா கேட்பான். இது முழுக்குள்ளே 8வது வசனம். காலு, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பலா கஜான நதீர், எங்களுக்கு நதீர் வந்தார், எச்சரிக்கிற ஒரு நபி வந்தார், வந்தாலும் இப்போ கதபுனா நாங்கள் அவரை பொய்யராக்கிட்டோம், ஓ குல்னா நாங்கள் சொல்லிவிட்டோம், மா நஸலல்லாஹு மின் ஷையின், அல்லாஹ் எந்த ஒன்றையும் இறக்கவில்லை என்று சொல்லிவிட்டோம். மேலும் சொன்னோம், இன் அன்தும் நீங்கள் இல்லா ஃபி லலாலின் கபீர், பெரிய வழிகேட்டில் தான் இருக்கிறீர்கள். இந்த இன்கிற வார்த்தைக்கு வந்து என்னன்னு கேட்டால் இல்லைன்னு அர்த்தம். இன்கிறது பல இன் இருக்கிறது. இந்த இடத்துல இன் என்னது? எதிர்மறை லாண்டு அர்த்தம் இருக்குல்ல, அதுக்குரிய இன்னது. இது எப்படி இதை இன் குன்தும்டா நீ இன் அன்தும்டா நீங்கள் இருந்தால்னு அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது. இந்த இன் என்பது நஃபியுடைய இன்னு தான் எப்படி விளங்கும் என்று கேட்டால், இன்னுக்கு பின்னாடி இல்லா வந்துருச்சுன்னா அந்த அர்த்தம் தான். இன் அன்தும் இல்லான்னு வந்துருச்சுல, இல்லை தவிர இல்லை, இந்த தவிரங்கிறது பின்னாடி போட்டாங்கன்னு சொன்னால் அந்த இடங்களில் வரக்கூடிய இன் எல்லாமே நாஃபியா தான். அதாவது நஃபியுடைய அர்த்தத்தெல்லாம் வரக்கணும். இன்னுண்டா லாண்டு வச்சுக்கிறோங்க. லா அன்தும் நீங்கள் இல்லை, இல்லா ஃபி லலாலின் கபீர், பெரிய வழிகேட்டில் தவிர இல்லை, வழிகேட்டில் தான் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, யார் நரகவாசிலாம் நரகவாசி சொல்கிறான். இதெல்லாம் நரகவாசி சொல்கிறான். எப்படி? நபிமார்களை பார்த்து நாங்கள் சொன்னோம், நபிமார்கள் எங்களுக்கு வந்தாங்க, அவங்க போதனையை சொன்னாங்க, நாங்கள் தான் நினைச்சிட்டோம் அதில் அல்லாவெலாம் ஒன்று இறக்கலப்பா, வேலையை பார்த்துட்டு போப்பான்னு சொல்லிட்டோம், நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறேன்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒக்காலு மேலும் சொல்வார்கள், லவ் குன்னா நஸ்மோ நாக்கிலோ, நாங்கள் அது நபிமார்கள் சொன்னதை கேட்டிருந்தோமையானால், சிந்தித்து விளங்கியிருந்தோமையானால் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம் என்று சொல்லி ஃபதரஃபு பிதம்பிஹிம், தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்வார்கள். ஃபசுஹுகன் லிஅஸ்ஹாபி ஸயீர், நரகவாசிகள் காட்டுமாக என்று அல்லாஹ் வந்து இதை முடிக்கிறான். இதில் வந்து இந்த மதுஹபு தரீகா பெரியார் ஹிரியார்னு சொல்கிறாங்களே, அவங்க மாதிரி ஆட்களுக்கு செருப்படி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அந்த மாதிரி ஆளுக்கு தான் நரகத்தில் போடுவாங்க. நரகத்தில் போடும்போது அதெல்லாம் கிடையாது, அல்லவெல்லாம் கிடையாது. நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீங்க நபிமார்களை பார்த்து சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு தான் நரகத்தில் போடப்படுது. இன்றைக்கி எப்படி தானே சொல்கிறாங்க, குரானில் இருக்குண்டா ஹதீஸில் இருக்குன்னு அதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வைங்கிறாங்க, பெரியாள் சொன்னால் வேணுங்கிறாங்க. அப்போ இப்படி சொல்லக்கூடியவர்கள்லேருந்து இந்த வசனத்தை கொண்டாந்துக்கிட்டு ஆதாரமாக காட்டுறாரு. இது அவங்களுக்கு எதிரான வசனமாக இருக்கிறது. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணுமாச்சா. அடுத்து சில வசனங்களை கொண்டு வர்றாரு, பிரபலியமான வசனம். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.